ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பூடெக், நான் உங்கள் பூபதி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, AliExpressலேருந்து நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேமேஜாக இருந்தது. ஸோ அதை எப்படி நான் ரீஃபண்ட் அப்ளை பண்ணி நான் ஒரு வழியாக அதை ரீஃபண்ட் வாங்கிட்டேன். அதை எப்படி நான் பண்ணேன், அதே மாதிரி இந்த மாதிரியான ப்ராப்ளம் வராமல் இருக்க நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்புறமேட்டு இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்க நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆட்டோபஸ் ட்ரைபாட்னு சொல்லிட்டு AliExpressலேருந்து ஒரு சின்ன ட்ரைபாட் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். நிறைய பேர் ப்ரோ இதோட கொஞ்சம் பெருசாக இது பண்ணுங்க, இன்னும் வெயிட் அதிகமாக தாங்குற மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கோசரம் தான் பார்த்தீங்கன்னா AliExpressலேருந்து இந்த கொரில்லா போட நான் வாங்கியிருந்தேன். ஓகேங்களா. ஸோ அன்பாக்ஸ் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெக் கழுந்துட்டு வந்துருச்சு. ஸோ நான் எதுவுமே பண்ணல, இதை ஃபோட்டோ எடுத்து செல்லருக்கு அனுப்புனேன். இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. இல்லைங்க அது ரிமூவபிள் தான், நீங்கள் அப்படியே போட்டு யூஸ் பண்ணுங்கன்னாங்க. ஓகே, தனித்தனியாக கழுற மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணேன். கொஞ்ச நாள் யூஸ் பண்ண என்னாச்சு, எல்லாமே கழுட ஆரம்பிச்சிச்சு. ஃப்ளெக்சிபிலிட்டியே இல்லை. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் திங் இந்த கொரில்லா பாடில் இருக்க வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு லெக்கும் இண்டிபெண்ட்டாக நவரணும். ஸோ இதால் நவர முடியல. அப்படி நான் நவுத்த ட்ரை பண்ணேன்னா டாப்பாக இப்படி கழுந்துட்டு வந்துடுது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $7 500 போட்டு வாங்கி ஏன்டா இப்படி வீணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணல. AliExpressல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி என் ப்ராடக்ட் டேமேஜாக இருக்குது, செல்லர் எனக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்லருக்கும் பையருக்கும் நடுவில் AliExpressலேருந்து அஃபிஷியல்ஸ் செக் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, என்னங்கிறத உங்கள் பக்கம் தரப்பில் இருக்கிறத சொல்லிட்டீங்கன்னா அவங்க தரப்புலன்னு சொல்லிட்டு ஸோ இவங்க ஜட்ஜ் மாதிரி நடுவில் கேட்பாங்க. என்கிட்ட ப்ரூஃப் கேட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா, என்னோட உடஞ்சது அன்பாக்சிங் பண்ணக்குள்ளே இருந்தது அந்த வீடியோவில் இருந்தது ஸ்னாப் எடுத்து அனுப்பியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன், அதெல்லாம் எடுத்து அனுப்பிவிட்டேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணக்கூடாது. கூகுளில் சர்ச் பண்ணி வேறு ஏதாவது இமேஜை போட்டாலும் நமக்கு கொடுத்துருவாங்க, பொருள் நமக்காச்சும் ரீஃபண்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு. அது அப்படி கிடையாது, அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ இது ஜென்யூன் இமேஜ், ஜென்யூனான ப்ராப்ளம். என் பக்கம் எந்த பிரச்சனையுமே கிடையாது, செல்லர் அனுப்பின ப்ராடக்ட்டில் தான் பிரச்சனை. ஸோ அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு ஃபுல் அமௌண்ட்டையும் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்வளோ என் பேங்க்லேருந்து அவங்களுக்கு போச்சோ ஸோ அதை என் பேங்க்குக்கே திருப்பி போட்டாங்க. எந்த கார்டு யூஸ் பண்ணி வாங்கினீங்களோ ஸோ அந்த கார்டோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு. ஸோ இப்போ எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இதில் எந்த மாதிரியான ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சின்ன ப்ராடக்ட்டுக்கு ஓகே. இதுவே ஏதாவது பெரிய ப்ராடக்டாக இருந்தது அப்படின்னா சம்டைம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ராடக்ட்டை திருப்பி அனுப்ப சொல்லுவாங்க. அவங்க அதை ரிசீவ் பண்ண வாட்டி தான் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் இந்த டைம் நடக்கல. என் பக்கம் இருந்து எந்த தவறும் இல்லை, அவங்க பக்கம் தான். பட் ப்ராடக்ட்டும் சின்ன ப்ராடக்ட்டுங்கிறதுனால ரீஃபண்ட் ஆகிடுச்சு, ப்ராப்ளம் சால்வ். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரக்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரூஃப் அவங்களுக்கு ஜென்யூனாக கொடுத்துட்டு உங்கள் பக்கம் எந்த தப்பு இல்லைங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் எந்த விதமான பயப்படவும் தேவையே கிடையாது. ஸோ அது அமேசானாக இருக்கலாம், இல்லை எந்த வெப்சைட்டாக வேணா இருக்கலாம். ஸோ இதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் பக்கம் இருந்து பிரச்சனை கிடையாது. இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எந்த வெப்சைட்டில் வாங்குறீங்கிறத நல்லா யோசிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்தியாவில் மேக்ஸிமம் எல்லாரும் எதில் வாங்குவோம், ஃப்ளிப்கார்ட்டில், அமேசானில் வாங்குவோம். இது பிரச்சனை கிடையாது. இதே இன்டர்நேஷனலாக போகல நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 வெப்சைட் ஒரு ஜென்யூனாக இருக்க வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்யூனாக இருக்க இன்டர்நேஷனல் வெப்சைட்ஸ்லாம் என்னதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ பேங்குட் சொல்லுவேன். ஸோ ஜென்யூனாக நீங்கள் வாங்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா AliExpress, கியர்பிஸ்ட், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா eBay. இந்த 4 வெப்சைட்லேயும் வாங்குறது பிரச்சனை கிடையாது. எந்த செல்லர்கிட்ட வாங்குறீங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். முடிஞ்ச அளவுக்கு செல்லரோட ரேட்டிங் அதிகமாக இருக்கணும். அது பெஸ்ட் செல்லராக இருந்தால் மட்டும் வாங்குங்க. எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த வெப்சைட்டோட இன்டென்ஷனும் என்னென்னா, உங்களுக்கு நல்ல ப்ராடக்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. ஸோ இந்த பக்கம் இருக்க நமக்கு என்னென்னா, ஒரு நல்ல ப்ராடக்ட்டை நம்ம வாங்கணுங்கிறது தான். இந்த குறுக்கால இருக்க செல்லர் முடிவு பண்ணுறது தான். அவங்கள நீங்கள் கரெக்டாக தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ப்ராடக்ட் வந்துடும். நல்ல செல்லரை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு 2 விஷயம் இருக்குது. அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்ல பெஸ்ட் செல்லர்னு சர்டிஃபிகேட், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரேட்டிங்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை பார்க்கலாம். அப்படி இல்லைனா யூடியூப்ல ரிவ்யூ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ. ஸோ அவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிங்க்ல போய் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா, ஸோ அந்த யூடியூபர் வாங்கினா அதே செல்லர்கிட்ட நீங்களும் வாங்கலாம். ஸோ அப்போ அது கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா, அதே செல்லர்கிட்ட இருந்துன்னா நீங்களும் அந்த பொருளை வாங்க போறீங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. சப்போஸ் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஸோ இந்த பொருளோட ரிவ்யூ நான் பண்ணியிருக்கேன்னா, இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்ல போய் நீங்கள் வாங்கக்குள்ள அதே செல்லர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்குவீங்க. ஸோ இப்படி செல்லரை கரெக்டாக சூஸ் பண்ணிடலாம். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, யூசரோட ரிவ்யூ பாருங்க. ஸோ நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கோசரம் நீங்கள் ப்ராடக்ட் வாங்க வேணாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க என்ன மாதிரி. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ரிவ்யூ எழுதியிருப்பாங்க, ஃபோட்டோ போட்டிருப்பாங்க, இது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 90க்கு மேலே இருந்தாலே அது நல்ல செல்லர் தான். எப்பயுமே நெகட்டிவ் 1 2 இருக்கத்தான் செய்யும். அது உடஞ்சிருக்கு இல்லை அது சரியில்லைங்கிற மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ். பட் ரேஷியோ பாருங்கள், ஒரு 90 95 கிட்ட இருந்தாலே ஓகே அவங்க நல்ல செல்லர் தான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டை சூஸ் பண்ணணும், நல்ல செல்லரை சூஸ் பண்ணணும், யூசர் ரிவ்யூ பார்க்கணும். இந்த 3 விஷயத்தையுமே நான் கரெக்டாக பண்ணேன்.
பண்ணியுமே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி தப்பான ப்ராடக்ட் தான் கிடச்சிச்சு, அதாவது டேமேஜ் ப்ராடக்ட் கிடச்சிச்சு. இந்த டைமில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 விஷயத்தையும் கரெக்டாக பண்ணாலும் அந்த ப்ராடக்ட் வந்து 50 ரூபாயாக இருக்கலாம், இல்லை 50,000 ரூபா மொபைலாக இருக்கலாம். அன்பாக்ஸ் பண்ணக்குள்ள வீடியோ எடுங்க. இந்த விஷயத்தை தான் நான் பண்ணினேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா என் பக்கம் இருந்து ப்ரூஃப் கிடச்சிச்சு. ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்கன்னா அப்படியே பார்சல் வாங்கிட்டு வந்து வச்ச உடனே அதை பிரிக்கக்குள்ள ஒரு வீடியோ எடுத்துருங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள தேவையில்லாத ப்ராடக்ட் இருக்கா, இல்லை எதுவுமே இல்லாமல் எம்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஸோ எதுவாக இருந்தாலுமே அந்த வீடியோவில் கவர் ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் அந்த வெப்சைட்டை கிளைம் பண்ணலாம். இங்கே பாருங்கள், என்கிட்ட ஃபுட்டேஜ் இருக்குது, என்கிட்ட ஃபோட்டோஸ் இதெல்லாம் இருக்குது, நீங்கள் வந்து அனுப்பக்குள்ளேயே இப்படி தான் இருந்ததுங்கிறத கிளைம் பண்ணலாம். ஸோ உங்கள் பக்கம் நீங்கள் வந்து ப்ரூஃப் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் வந்து எந்த பிரச்சனையுமே வராது. இந்த விஷயத்த எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேவையில்லாத ப்ராப்ளத்தை எல்லாமே நீங்கள் தடுத்துடலாம். ஸோ இது வந்து நான் பர்சனலாக ஃபேஸ் பண்ணேன். ஸோ இதை வந்து நான் கூட சொல்லாமே இருந்திருக்கலாம். பட் இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆகணும். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க, ஏன் இந்தியா வெப்சைட்லாம் விட்டுட்டு நீங்கள் போய் வந்து சைனீஸ் வெப்சைட்லேயே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா, இப்போ அமேசான் வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அமேசான் வெப்சைட்டில் இந்த ஃபோன் ஹோல்டு பண்ணுற ஒரு கிளிப்பு, இந்த ட்ரைபாடில் இந்த மாதிரி ஒரு கிளிப்பு வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ இந்த கிளிப்போட விலை என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 150 ஆரம்பித்து 100, 250, சில பேர் 350 ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே கிளிப்பு சைனீஸ் வெப்சைட்டில் AliExpressல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வெறும் 37 ரூபா. என்ன வரத்துக்கு 10 நாள் ஆகும். ஸோ நான் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு போகிறேன். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இந்த 150 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு 3 கிளிப்பு வாங்கலாம். ஸோ மனசாட்சி தொட்டு சொல்லணும்னா, ஸோ இந்த அளவுக்கு சீப்பாக கிடைக்கக்குள்ள இந்த மாதிரி வெப்சைட்டில் போகிறது தப்பே கிடையாது. ஸோ ஏன்னா நம்மளோட யூசர் கன்வீனியன்ட் தான். ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 ரூபாய்க்கு வாங்கின பார்த்தீங்களா, இதோட ரேட்டிங்கை பார்த்தீங்கன்னா 800 ரூபா, சில பேர் 1000 ரூபாலாம் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு அதிக ப்ரைஸ் இருக்கக்குள்ள அவங்களுமே பார்த்தீங்கன்னா பல்காக இந்த மாதிரி சைனீஸ்கிட்ட வாங்கி தான் விற்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் டைரெக்டாக இவங்ககிட்டே வாங்குறது எந்த தப்புமே இல்லாததான் எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த வீடியோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.